அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் அன்பான வணக்கம். சென்ற வகுப்பில் நம்ம பார்த்தது டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் என்னென்ன டைப் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு 4 டைப் பார்த்தோம். அதை ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணிவிட்டு இந்த வகுப்புக்கு போகலாம். ஃபஸ்ட்டு டைப் பார்த்திங்கன்னா 1-to-1 ஃபங்க்ஷன், செகண்ட் many-to-1 ஃபங்க்ஷன், தேர்டு on-to ஃபங்க்ஷன், ஃபோர்த் in-to ஃபங்க்ஷன். 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, a function f such that a to b is called 1-to-1 function if distinct elements of a have distinct image in b. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், தனித்தனி உறுப்புகளுக்கு தனித்தனி இமேஜஸ் இருக்கணும். தனித்தனி உறுப்புகளுக்கு தனித்தனி இமேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகளுக்கு ஒரே இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகளுக்கு ஒரே இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா அதை many-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு 1-to-1ஐயும் many-to-1ஐயும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எதுலேருந்து பார்க்கணும்? ஃபஸ்ட்டு செட்லேருந்து. இப்போ ஃபங்க்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க? எஃப் சச் தட்டு a to b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க? எஃப் சச் தட் செட் ஏவிலேருந்து பிக்கு டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 1-to-1 ஃபங்க்ஷனையும் many-to-1 ஃபங்க்ஷனையும் இந்த ஏவில் இருக்கிற உறுப்பை வச்சு நம்ம எழுதிடலாம். ஏவில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு தனித்தனி உறுப்புகளுக்கு தனித்தனி இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா அது 1-to-1 ஃபங்க்ஷன். ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகளுக்கு ஒரே இமேஜ் சேம் இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா அது many-to-1 ஃபங்க்ஷன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா on-to ஃபங்க்ஷன். அடுத்தது என்னது? on-to ஃபங்க்ஷன். on-to ஃபங்க்ஷனு in-to ஃபங்க்ஷனையும் பீன்ற செட்டை வச்சு நம்ம சொல்லணும். இப்போ on-to ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஃபங்க்ஷன் எஃப் கொடுத்துருக்காங்க a to b அப்படின்னா, எஃப் சச் தட்டு a to b அப்படின்னா இந்த ரெண்டாவது செட் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டாவது செட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் அங்கே ப்ரீ இமேஜ் இருக்கணும். இந்த ரெண்டாவது செட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் அங்கே ப்ரீ இமேஜ் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை on-to ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லாமல் ஏதேனும் ஒரு உறுப்புக்கு என்ன இருக்காது, ப்ரீ இமேஜ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை in-to ஃபங்க்ஷன். ஒரு உறுப்புன்னு இல்லை, ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகளுக்கு ப்ரீ இமேஜ் இல்லாமல் இருக்கலாம். சரியா? ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகளுக்கு ப்ரீ இமேஜ் இல்லை அப்படின்னா அது in-to ஃபங்க்ஷன். சரியா? இப்போ அடுத்தது பைஜெக்ஷன். பைஜெக்ஷனுங்கிறது என்ன சொல்லியிருந்தோம்? 1-to-1ஆகவும் இருக்கணும், on-to-ஆகவும் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை பைஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். பைஜெக்ஷன் இருபுறச்சார்பு அப்படின்னு சொல்லுவோம். சரி பாருங்கள், அடுத்தது இந்த கிளாஸில் எக்ஸாம்பிள் 1.14. இப்போ நீங்கள் இதில் நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. இப்போ இந்த சம் பார்க்கணும் அப்படின்னா, இந்த சம் நம்ம தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா இதில் என்னென்ன விஷயங்களை ஃபஸ்ட்டு நம்ம ரிமைண்ட் பண்ணணும் அப்படின்றது. இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், இந்த மேப்பிங் எடுத்துக்கோங்களேன். இப்போ இங்கே இருக்கிற மேப்பிங் எடுத்துக்கிறோம். இந்த மேப்பிங்கில் இப்போ ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது? எஃப் சச் தட்டு ஏ டென்ஸ் டு பி அப்படின்னு இருக்கா. இப்போ இந்த 1ங்கிறது 4க்கு மேப் பண்ணியிருக்கு. 1ங்கிறது 4க்கு மேப் பண்ணியிருக்கு. இதை சிம்பிள் வைஸ் சொல்லணும் அப்படின்னா எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 4. எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 4. சரியா? இந்த சிம்பிள் வைஸ் இப்போ இந்த ஏரோ டயக்ராமில் இருக்கிறத சிம்பிள் வைஸ் சொல்லணும் அப்படின்னா எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 4. இந்த 1ங்கிறது உறுப்பு. சரியா? இந்த 4ங்கிறது இமேஜ். இதுவும் உறுப்பு தான். இது பியினுடைய எலமெண்ட்டு. இந்த 1ங்கிறது ஏவினுடைய எலமெண்ட்டு. இது பியினுடைய எலமெண்ட்டு, இது 1ங்கிறது ஏயினுடைய எலமெண்ட். இப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த 1க்கு இந்த 4ங்கிறது இமேஜ். இந்த 1க்கு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதுக்கு ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது இமேஜ்.
அப்படியே இந்த 4க்கு இந்த 1ங்கிறது ப்ரீ இமேஜ். சொல்கிறது புரியுதா? புரியும்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். இந்த 1க்கு இந்த 4ங்கிறது இமேஜ். இந்த 4க்கு இந்த 1ங்கிறது வந்து ப்ரீ இமேஜ். இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரியா? அப்போ ப்ரீ இமேஜுங்கிறது எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அப்படின்னா எஃப் ஆஃப் சம்திங் அப்படின்னு இருக்கும். இமேஜுங்கிறது வெறுமனே நம்பராக இருக்கும். ஓகேவா? இது புரியுதா உங்களுக்கு? சரி, இப்போ சம்முக்கு போவோமா? இப்போ சம்மை பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இஃப் a is equal to -2 -1 0 1 2 and b is equal and f such that a tends to b is an onto function. இங்கே நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், கணக்கை தெளிவாக படிக்கணும். கணக்கை என்ன பண்ணணும்? தெளிவாக படிக்கணும். கொடுத்துருக்கிறது ஒரு onto ஃபங்க்ஷன். onto ஃபங்க்ஷன்னா என்ன அர்த்தம்? இந்த பீன்ற செட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்குதுன்னு அர்த்தம். அவங்க அதை வந்து நேரடியாக சொல்லாமல் அப்படியே மறைமுகமாக சொல்கிற மாதிரி பை த டெஃபினேஷன் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? கொடுத்துருக்கிறது onto ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பியில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் அங்கே ப்ரீ இமேஜ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள். டிஃபைன்டு பை, அவங்க அந்த சார்பும் கொடுத்துட்டாங்க. எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ்ஸு 1. தென் ஃபைண்ட் பி. இப்போ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸுன்னு கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் ஆஃப் எக்ஸு கொடுத்துட்டாங்கன்னாலே அதுக்கு இமேஜ் கண்டுபிடிக்கணும். இந்த பக்கம் என்ன இருக்கோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த ஏவில் இருக்கக்கூடிய உறுப்புகளை நம்ம பிரதியிடணும். பிரதியிட்டோம் அப்படின்னா அந்த ஏவில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் என்ன கிடைக்கும்? இமேஜ் கிடைக்கும். நல்லா குழப்பிக்கக்கூடாது, புரிஞ்சுக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸில் அந்த எக்ஸுக்கு பதிலாக, அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் ஏவில் இருக்கக்கூடிய உறுப்பை பிரதியிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது அந்த ஏவில் உள்ள உறுப்புகளோட இமேஜ் கிடைக்கும். அதை வச்சு நம்ம பீன்ற செட்டை எழுதிடலாம். சரியா? இப்போ அது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ என்ற செட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எஃப்ங்கிறது வந்து onto ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டாங்க. எஃப்ங்கிறது onto ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எஃப் ஆஃப் எக்ஸினுடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ்ஸு 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்? நம்ம ஏவில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் இமேஜ் கண்டுபிடிக்கணும். அந்த இமேஜ் எதுக்குள்ளே இருக்கும்? இந்த பிக்குள்ளே இருக்கும். அந்த இமேஜ் எதுக்குள்ளே இருக்கும்? இந்த பிக்குள்ளே இருக்கும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா செகண்ட் செட்டில் இருக்கிறது எல்லாமே இமேஜ், எல்லாமேன்றது கிடையாது. ஏவிலேருந்து எந்தெந்த உறுப்புகள்லாம் அதுக்கு மேப்பிங் ஆகிருக்கோ அந்த உறுப்புகள், மேப்பிங் ஆகிருக்கிற உறுப்புகள் வந்து இமேஜ். ஏவில் இருக்கிறது ப்ரீ இமேஜ். ஓகேவா? பியில் மேப் ஆகிருக்கிறது இமேஜ், ஏவில் மேப் ஆகிருக்கிறது வந்து ப்ரீ இமேஜ். அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரியா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸு கொடுத்துட்டாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ்ஸு 1. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2. ஏன் அப்படின்னா ஏன்ற செட்டில் ஃபஸ்ட்டு உறுப்பு -2ன்னு இருக்குது. அப்போ அந்த -2வை நம்ம எக்ஸுக்கு பதிலாக போடுறோம். போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? எஃப் ஆஃப் -2 ஈக்குவல் டு, இங்கே நல்லா கவனிக்கணும், எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, -2ங்கிறதால ப்ராக்கெட் யூஸ் பண்ணி அதை மென்ஷன் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா -2 ஹோல் ஸ்கொயரினுடைய மதிப்பு 4, -2 ஸ்கொயர் இதனுடைய மதிப்பு -4. அப்போ நீங்கள் ப்ராக்கெட் யூஸ் பண்ணலை அப்படின்னா அதனுடைய மதிப்பு மாறிடும். அதனால் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். சரியா? அப்போ கொடுத்துருக்கிறது -2ங்கிறதால -2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் -2 ப்ளஸ்ஸு 1. அப்போ -2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4,
இந்த மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு, அப்போ -2 + 1 = 3. ஓகேவா? அப்போ அந்த -2ங்கிறது எதை மேப் பண்ணுது? 3ங்கிறத மேப் பண்ணுது. அடுத்தது -1ன்னு போட்டோம்னா -1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு -1 + 1 ஈக்குவல் என்ன கிடைக்கும்? இந்த இது கிடைக்கும். அதோட ஃபைனல் ரிசல்ட்டு 1. அப்போ இந்த -1ங்கிறது 1 மேப் பண்ணுது. அதே மாதிரி 0ன்னு போடும் பொழுது அதுவும் 1 மேப் பண்ணுது. 1ன்னு போடும்போது அது 3 மேப் பண்ணுது. 2ன்னு போடும்போது அது 7 மேப் பண்ணுது. இப்போ கண்டுபிடிச்ச மாதிரியே நம்ம என்ன பண்ணிக்கணும்? கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ 0ன்னு போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? f(0) 0 ஸ்கொயர், பூஜ்ஜியத்தை வந்து ஸ்கொயர் பண்ணாலும் அது வந்து என்னது தான்? பூஜ்ஜியம்தான். பூஜ்ஜியத்தை ஸ்கொயர் பண்ணாலும் அது பூஜ்ஜியம்தான். அதனால் 0 + 1 = 1. அடுத்தது வந்து 1ன்னு போட்டோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு? f(1) கிடைக்கும். அப்போ 1 ஸ்கொயர் + 1 + 1. அப்போ 1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1 + 1 + 1 3 1 இருக்குது. அப்போ கூட்டினோம்னா நமக்கு 3 கிடைக்கும். சரியா? அடுத்தது 2ன்னு பிரதியிடுறோம். 2ன்னு போட்டால் 2 ஸ்கொயரு + 2 + 1. இங்கே ஏன் சார் ப்ராக்கெட் போடல? அங்கே நல்லா பார்த்தீங்க அப்படின்னா -2ன்னு இருந்தது, அதனால் ப்ராக்கெட் யூஸ் பண்ணோம். இங்கே வெறும் 2 தான் இருக்குது. ஸோ அதுக்கு ப்ராக்கெட் யூஸ் பண்ணணுன்றதில்ல. அப்போ நமக்கு கிடைக்கிறது 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4, இது +2 + 1 = 4 + 2 6, 6 + 1 7. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? இந்த உறுப்பு கிடைக்குது. இப்போ இந்த உறுப்பு எல்லாமே எதில் இருக்கக்கூடிய உறுப்புகள்? பியில் இருக்கக்கூடிய உறுப்புகள். என்னென்ன? ஃபஸ்ட்டு நமக்கு கிடைச்சது வந்து என்னது? 3 1 1 3 7 இந்த உறுப்புகள் கிடைக்குது. ஓகேவா? இந்த உறுப்புகள் கிடைக்குது. இதில் ரிப்பீட் ஆகிறதுல ஒன்று கேன்சல் பண்ணிவிட்டு எழுதுங்க. அப்போ மீதி நமக்கு என்ன கிடைக்கும்? 1 3 7. அப்போ பியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் 1 3 7. ஏன் சார் அந்த இதெல்லாம் ரிப்பீட்டடெல்லாம் கேன்சல் பண்ணுறோம்? இப்போ இந்த 7ன்ற உறுப்பு இல்லாமல் இருக்கலாம்ல? நம்ம கேட்கலாம். அந்த 7ன்ற உறுப்புக்கு வந்து இல்லாமல் இருக்கலாமா அப்படின்னு கேட்டோம்னா தாராளமாக இருக்கலாம். எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த ஆன்டூ ஃபங்க்ஷன்னு கொடுக்காமல் இருந்தாங்கன்னா நம்ம ஏங்கலாம். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா f(x) கொடுத்துட்டாங்க. f(x)லேருந்து நாம் தான் இமேஜ் கண்டுபிடிக்கிறோம். f(x)லேருந்து என்ன பண்ணுறோம்? நாம் தான் இமேஜ் கண்டுபிடிக்கிறோம். ஒருவேளை இது இன்டூ ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா இந்த கணக்கு சாத்தியமில்லாததாக போயிடும். ஏன் அப்படின்னா நம்ம தான் இமேஜ் கண்டுபிடிக்கிறோம். அதனால் அந்த இமேஜை வச்சுக்கிட்டு தான் ரிசல்ட்டு சொல்கிறோம். அதனால் இன்டூ ஃபங்க்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கும். அந்த ப்ரீ இமேஜ் இருக்கிறதால இது வந்து ஆன்டூ ஃபங்க்ஷன். ஸோ BC = 137. சரியா? இப்போ அடுத்தது பாருங்கள் 1.15. இந்த எக்ஸாம்பிள் 1.15ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். Let f be a function f such that n tends to n. நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். இதில் என்னங்கிறது எப்படி இருக்கும்? 1 2 3 எக்ஸட்ரா. இதில் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு சொல்லவே முடியாது. எண்ணிக்கையற்ற உறுப்புகள். அப்போ எண்ணினுடைய மதிப்பு 1 3 2 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதிலேருந்து அதுக்கே மேப் பண்ணுறாங்க. இட்செல்ஃப் எண்ணிலேருந்து எண்ணுக்கே மேப் பண்ணுறாங்க. அப்படி மேப் பண்ணாங்கன்னா be defined by எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? f(x) = 3x + 2 அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்படி டிஃபைன் பண்ணியிருந்தாங்கன்னா முதல் கேள்வி find the images of 1 2 3. அடுத்தது find the pre-images of 29 53. Identify the type of function. இப்போ இதில் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு இமேஜஸ் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இமேஜஸ்னால் இப்போ f(x) = 3x + 2. இந்த எக்ஸுங்கிறது ப்ரீ இமேஜ். இந்த உள்ளே இருக்கக்கூடிய எக்ஸுங்கிறது வந்து ப்ரீ இமேஜ்.
இந்த டோட்டல் 3x + 2வும் இமேஜ், அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேவா? இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த எக்ஸுங்கிறது வந்து என்னது, இமேஜ். இந்த எக்ஸ் வந்துட்டு இமேஜ், இந்த 3x + 2ங்கிறது வந்து என்னது, ப்ரீ இமேஜ். சாரி, மாற்றி சொல்லிட்டேன். இந்த எக்ஸுங்கிறது வந்து ப்ரீ இமேஜ், இந்த 3x + 2ங்கிறது வந்து இமேஜ். ஓகேவா? இப்போ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அதை நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு சார்பு கொடுத்துட்டாங்க நமக்கு, அதனால் நமக்கு பிரச்சனை கிடையாது. கொடுத்துருக்கிற சார்பு என்னது, f of x is equal to 3x + 2. இப்போ அவங்க 1னுடைய இமேஜ் கேட்குறாங்க. தட் மீன்ஸ் f of 1ன்னு அர்த்தம். இப்போ இந்த 1னுடைய இமேஜ்னா இந்த பக்கம் இருக்கிறது தான் இமேஜ். இந்த பக்கம் என்ன இருக்குது, 3x + 2ன்னு இருக்குது. அப்போ அந்த x இருக்கிற இடத்துல 1ன்னு பிரதியிடணும். இங்கே x is equal to 1ங்கும்போது இந்த x இருக்கிற இடத்துலையும் 1 போடணும், இந்த x இருக்கிற இடத்துலையும் 1 போடணும். சரியா? அப்போ f of 1 கண்டுபிடிக்கிறோம். அப்போ 3 × 1 + 2, அப்போ 3 + 2 = 5. அதே மாதிரி 2க்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 3 × 2 + 2, அப்போ 6 + 2 = 8. அதே மாதிரி 3க்கும் கண்டுபிடிக்கிறோம். 3க்கு கண்டுபிடிச்சோன்னா 11 கிடைக்கும். ஸோ த இமேஜஸ் ஆஃப் 1, 2, 3 ஆர் 5, 8, 11 ரெஸ்பெக்டிவ்லி இப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வார்த்தை வந்துச்சுன்னா முதல்ல இருக்கிறதுக்குன்னு அர்த்தம், ரெண்டாவதாக இருக்கிறதுக்கு, மூணாவதாக இருக்கிறதுக்கு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஓகேவா? அப்போ 1னுடைய இமேஜ் 5, 2னுடைய இமேஜ் வந்து 8, 3னுடைய இமேஜ் வந்து 11. சரி பாருங்கள், அடுத்தது பாருங்கள் கொடுத்துருக்கிறது என்னன்னு. இஃப் எக்ஸ் இஸ் த ப்ரீ இமேஜ் ஆஃப் 29னுடைய ப்ரீ இமேஜ் கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸு, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸினுடைய இமேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸினுடைய இமேஜ் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸுன்னு அர்த்தம். இமேஜ்னால் எந்த பக்கம் எழுதுவோம், இந்த சைடு எழுதுவோம். அப்போ எக்ஸினுடைய இமேஜ் 29. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 29. தென் என்ன கண்டுபிடிக்கணும், அது எதுக்கு ப்ரீ இமேஜாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த எக்ஸினுடைய மதிப்பு என்ன, நான் ஏற்கனவே சொன்னது என்ன, இந்த எஃப் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு உள்ள ப்ராக்கெட்டில் இருக்கிறது ப்ரீ இமேஜ், ஈக்குவல் டு இந்த சைடு இருக்கிறது வந்து இமேஜ். ஓகேவா? இது புரியுதா? அப்போ 3x + 2, f of xக்கு பதிலாக நம்ம சார்பு தெரியும், அது 3x + 2 = 29 எழுதுகிறோம். இந்த 2 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோம்னா நமக்கு இந்த பக்கம் ப்ளஸில் இருக்கிறதால இந்த பக்கம் போனால் மைனஸு. ஸோ 3x is equal to 29 - 2 = 27. அடுத்தது நமக்கு எக்ஸு தான் வேணுங்கிறதால இந்த 3 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது இங்கே மல்டிப்ளையில் இருக்குது, இந்த பக்கம் வந்தால் டிவைடாக மாறும். அப்போ டிவைடாக மாறுச்சுன்னா x is equal to 27/3. அப்போ 27ல் எத்தனை 3 இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ 9 3s are 27. ஓகேவா? அப்போ இந்த 29 அப்படிங்கிற இந்த உறுப்பு எதனுடைய இமேஜாக இருக்குது, இந்த 9ங்கிறதுனுடைய இமேஜ். அவங்க கேள்வி ப்ரீ இமேஜ்னு கேட்டிருக்காங்க, அதனால் நீங்கள் அந்த ஆன்சரை மாற்றி சொல்லணும். ஸோ ப்ரீ இமேஜ் ஆஃப் 29 is 9. ஓகேவா? அடுத்த சிமிலர்லி இதை போலவே இந்த 53க்கும் கண்டுபிடிக்கலாம். இது மாதிரியே என்ன பண்ண முடியும், 53க்கும் கண்டுபிடிக்க முடியும். 3x + 2 = 53. இந்த 2 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரோம். ஸோ 3x is equal to 53 - 2 அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 51. அப்போ இந்த 3 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்பொழுது நமக்கு டிவைடுக்கு வரும். ஸோ 51/3. இப்போ இதுக்கும் அடித்தோம்னா 5ல் எத்தனை 3 இருக்கும், ஒரு 3 இருக்கும். ஸோ 1 3s are 3, ரிமைனிங் 2. அப்போ அந்த 2 அங்கே போட்டோம் அப்படின்னா 21ன்னு வரும். 21ல் எத்தனை 3 இருக்கும் அப்படின்னா 7 3s are 21. அப்போ 17. அப்போ 53 அப்படிங்கிற நம்பரினுடைய ப்ரீ இமேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
அது 17. 53னுடைய ப்ரீ இமேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது 17. அந்த இதை அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான். என்னது? thus the ப்ரீ இமேஜ் ஆஃப் 29 and 53 are 9 and 17 respectively. தேர்ட் ஒன் பாருங்கள். இப்போ தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதில் யூஸ்வலாக உங்களுக்கு வேர்டிங்கில் கொடுத்துருக்காங்க. இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷனாக இருக்கும். இது வந்து என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக 1-to-1 ஃபங்க்ஷனாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தனித்தனி உறுப்புகள் தனித்தனி உறுப்புகளுக்கு தான் மேப் ஆகும். நீங்கள் அந்த எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு பிரதியிடுங்க. இப்போ f of x = 3x + 2ன்னு இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு போட்டிங்கன்னா x = 1ன்னா f of 1 = 5. x = 2ன்னு போட்டிங்கன்னா f of 2 = 2 3 are 6, 6 + 2 8. ஓகேவா? அந்த மாதிரி கிடச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கும். அதை கண்டுபிடிச்சி நம்ம ஒன்று எழுதணும். ஓகேவா? அப்படி எழுதணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது இந்த இது கிடைக்கும், அதோட ரேஞ்ச். அது எது எதுக்கெலாம் மேப் ஆகிருக்கோ அந்த உறுப்புகளை மட்டும் எடுத்து எழுதணும் அப்படின்னா அதுதான் அதனுடைய ரேஞ்ச். ஓகேவா? அவங்க வந்து 1-to-1 ஃபங்க்ஷன். ஏன்னா இது ரேஞ்சு வந்து தனித்தனி உறுப்புகளாக தான் இருக்கும். 1ங்கிறதுக்கு 5, 2ங்கிறதுக்கு 8, 3ங்கிறதுக்கு 11, 4ங்கிறதுக்கு 14, இந்த மாதிரி போயிட்டே இருக்கிறதால தனித்தனி உறுப்புகளுக்கு தனித்தனி இமேஜஸ் இருக்குது. சேம் இமேஜஸ் கிடைக்கவே கிடைக்காது. அதனால் இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன். 1-to-1 ஃபங்க்ஷன். இதை வந்து நீங்கள் வரைபடமாக வரைஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா புரியும். வரைபடமாக வரைஞ்சிங்கன்னா வந்து இது நல்லா புரியும். சரியா? அதை நான் அப்படியே சும்மா இதுலேயே டயக்ராம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எப்படின்ட்டு புரியுதான்னு பாருங்கள். இப்போ இது வந்து எண்ணிலேருந்து எண்ணுக்கு தான் வந்து மேப் பண்ணுறாங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய உறுப்புகள்னு பார்த்தீங்கன்னா 1, 2 எக்ஸட்ரா இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் 1, 2, 3 எக்ஸட்ரான்னு போயிட்டே இருக்கும். இப்போ இந்த 1ங்கிறது வந்து 5க்கு மேப் ஆகும். இப்போ 5 இங்கே இருக்கிறதா வச்சுக்கோம். 2ங்கிறது அதுக்கு கீழே இருக்கிற 8க்கு மேப் ஆகும். 3ங்கிறது அதுக்கு கீழே இருக்கிற 11க்கு மேப் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி இமேஜஸ் தான் இருக்குது. என்ன இருக்குது? தனித்தனி இமேஜஸ் தான் இருக்குது. அதனால் அது வந்துட்டு 1-to-1 ஃபங்க்ஷன். சரி, ஆன்டுவாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன் அப்படின்னா இந்த 5க்கு முன்னாடி இருக்கக்கூடிய எண்களுக்கு, இந்த 5ன்ற நம்பருக்கு மேலே இருக்கக்கூடிய எண்கள் இருக்கு இல்லையா, அந்த எண்களுக்கு வந்து நமக்கு ப்ரீ இமேஜ் இல்லை. ஆன்டுவாக இருக்கணும்னா என்னது? இந்த ரெண்டாவதாக இருக்கக்கூடிய செட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா பை த டெஃபினேஷன் கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ ரேஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா 5, 8, 11, 14, 17 இந்த இது. கோடொமைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணுங்கிறது என்னது? 1, 2, 3 எக்ஸட்ரா அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கிறது. இப்போ இந்த 1, 2லாம் இதில் இல்லவே இல்லை, இந்த ரேஞ்சில் இல்லை. ஸோ கோடொமைன் does not equal to range of f. Codomain of f does not equal to range of f. So is not a onto function. Is not a onto function. onto function இல்லைன்னாலே அது என்னவா இருக்கும்? into ஃபங்க்ஷனாக இருக்கும். அப்போ கொடுத்துருக்கிறது வந்து 1-to-1 ஃபங்க்ஷனாகவும் இருக்கும், into ஃபங்க்ஷனாகவும் இருக்கும். இதுதான் வந்து இந்த சம்மில் கொடுத்துருக்கிறது. சரியா? அடுத்த சம் பாருங்கள். எக்ஸாம்பிள் 1.16. இந்த எக்ஸாம்பிளில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு, ஒரு ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட், ஃபாரன்சிக்னால் அந்த தடயவியல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தடயவியல் துறையை சார்ந்த ஒரு சயின்டிஸ்ட்டு கேன் டிட்டர்மைன் த ஹைட் ஆஃப் எ பர்சன் பேஸ்டு ஆன் த லெங்த் ஆஃப் த தைபோன். இந்த தொடை எலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சயின்டிஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஹைட்டை, அதாவது ஹைட் ஆஃப் எ பர்சன், ஒரு பர்சனுடைய ஹைட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தொடை எலும்பினுடைய நீளத்தை வச்சு கணக்கிடுறாங்க. they usually do so using the function. அவங்க வந்து அதை செய்யறதுக்கு என்ன மாதிரியான ஃபங்க்ஷனை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா h of b. இங்கே ஹச்சுங்கிறது வந்து ஃபங்க்ஷன், அது வந்து ஹைட்டை குறிக்கும். சரியா? அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும்.
ஹச்சுங்கிறது வந்து ஹைட்டை குறிக்கும், பிங்கிறது வந்து அந்த போன் லெங்க்த்தை குறிக்கும். போன் லெங்த் ஆஃப் தை போன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை குறிக்கும். அப்போ ஹச் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 2.47 இன்ட்டு பி ப்ளஸ்ஸு 54.10. 2.47 இன்ட்டு பி ப்ளஸ்ஸு 54.10. வேர் அவங்களே சொல்லியிருக்காங்க, பிங்கிறது என்னது, லெங்த் ஆஃப் த தை போன். அப்படி இருந்துச்சுன்னா அவங்க வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. என்ன வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க, இது வெரிஃபை த ஃபங்க்ஷன் ஹச் இஸ் 1:1 ஆர் நாட். அது வந்து 1:1 இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது ஆல்சோ ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் எ பர்சன் இஃப் த லெங்த் ஆஃப் ஹிஸ் தை போன் இஸ் 50. இதில் லெங்த் ஆஃப் தை போன் கொடுத்துருக்காங்க, ஹைட்டு கேட்டிருக்காங்க. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஃபைண்ட் த ஹைட் அப்படின்னா, ஹைட்டுன்னா நம்ம என்ன குறியீடு சொன்னோம், ஹச்சு. அப்போ ஹச் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். எப்போ, எப்பொழுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த தை போன் லெங்த் ஆஃப் த தை போன் இஸ் என்னது 50. அதாவது பி இஸ் ஈக்குவல் டு 50 இருக்கும் பொழுது, பி இஸ் ஈக்குவல் டு 50 இருக்கும் பொழுது ஹச் ஆஃப் பிங்கிறது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, மூணாவது கேள்வி என்னன்னு பாருங்கள். ஒருவேளை லெங்க்த்து கண்டுபிடிங்க, ஃபைண்ட் த லெங்க்த்து எப்போ அப்படின்னா, அப்போ லெங்க்த்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னது, பி கண்டுபிடிக்கணும். எப்போ, ஹச் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 147.96. 147.96. இந்த ஹச் ஆஃப் பியினுடைய மதிப்பு இப்படி இருக்கும் பொழுது இந்த பியை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு பை த டெஃபினேஷன் ஆஃப் 1:1 ஃபங்க்ஷன் அனதர் ஒன் டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா முன்னையே, என்ன இது, எஃப் ஆஃப் a1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் a2, a1, a2 belongs to a, which implies a1 ஈக்குவல் டு a2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்பு, அதாவது அந்த 1:1 ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு டெஃபினேஷன் பார்த்துடணும். சரியா, அந்த டெஃபினேஷனை தான் இங்கே பயன்படுத்த போகிறோம். அது நீங்கள் அந்த புக்கை ரெஃபர் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ ஹச் ஆஃப் b1 ஈக்குவல் டு ஹச் ஆஃப் b2, ஹச் ஆஃப் b1 ஈக்குவல் டு ஹச் ஆஃப் b2 என்னது, இதுதான் வந்து பை த டெஃபினேஷனில் ஹச் ஆஃப் b1 ஈக்குவல் டு ஹச் ஆஃப் b2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, b1ம் b2வும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இது 1:1 ஃபங்க்ஷன். அப்படி ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அது 1:1 ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ ஹச் ஆஃப் b1, இப்போ நமக்கு ஹச் ஆஃப் பி தெரியும். ஹச் ஆஃப் பி என்னது, ஹச் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 2.47 பி ப்ளஸ்ஸு 54.10. இப்போ இங்கே பீன்னு இருக்கிற இடத்துல பீன்னு இருந்துச்சுன்னா இங்கே பீன்னு இருக்குது, பீன்னு இருந்துச்சுன்னா வந்து இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அது இந்த 2.47 கூட பெருக்கிக்கிட்டு இருக்கு. ஓகேவா, அப்போ இங்கே ப்ராக்கெட்டில் என்னது b1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 2.47 கூட அந்த b1 பெருக்கணும். அப்போ ஹச் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 2.47 பி ப்ளஸ்ஸு 54.10 இருந்துச்சு அப்படின்னா இந்த b1க்கு நம்ம என்ன எழுதுவோம், 2.47 இன்ட்டு b1 ப்ளஸ்ஸு 54.10. அதே மாதிரி b2க்கும் எழுதுகிறோம். அடுத்தது என்ன பண்ணுறோம், இந்த 54.10 இந்த பக்கம் கொண்டு வரும்பொழுது இது ப்ளஸில் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வரும்போது மைனஸாக மாறும். ஓகேவா, மைனஸாக மாறுச்சுன்னா என்ன ஆகும், இதுவும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு மீதி இது மட்டும் கிடைக்கும். அப்போ நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குது, 2.47 b1 ஈக்குவல் டு 2.47 b2. இப்போ இதை வந்து ரெண்டு பக்கமும் இந்த 2.47ஆல் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு b1 ஈக்குவல் டு b2. அப்போ ஹச் ஆஃப் b1 ஈக்குவல் டு ஹச் ஆஃப் b2 இருக்கும் பொழுது b1ம் b2வும் சமமாக இருக்குது அப்படிங்கிறதால அது
1-to-1 ஃபங்க்ஷன். புரியுதா இது? இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்கான்னு கமெண்டில் கேளுங்க, சொல்கிறேன். அடுத்தது பாருங்கள், செகண்ட் கொஷின் என்னது? லெங்க்த்து கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? லெங்த் ஆஃப் த thigh bone equal to 50. ஹைட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ h of bனா bக்கு பதிலாக என்னது 15 போடணும். போட்டோம்னா 2.47 into 50 ப்ளஸ் 54.10. இந்த ஈக்குவேஷன் எங்கேருந்து வந்தது? இது நம்ம கணக்குலேயே கொடுத்துருக்காங்க, h of b equal to அப்படின்னு. அந்த இதிலேருந்து இந்த b இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 15 இருக்குது. அப்போ இந்த 50யை கொண்டு போய் அந்த b இருக்கிற இடத்துலலாம் போடணும். இந்த 50யை கொண்டு போயிட்டு b இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் போடணும். இதுக்காக தான் அர்த்தம். h of b equal to 2.47 into b ப்ளஸ் 54.10 அப்படின்னா, இந்த bக்கு பதிலாக ஒரு 50ன்னு போடுறோம் அப்படின்னா, இந்த சைடில் b எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 50ன்னு போடணும். அப்போ நமக்கு கிடைக்கிறது இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. இந்த 2.47ஐயும் 50யும் பெருக்கணும்னா 123.5 ப்ளஸ்ஸு 54.10 இது அப்படியே இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 177.6 வருது. அப்போ நமக்கு என்ன தெரியுது இதிலேருந்து? அதனுடைய thigh bone ஹைட், அதாவது லெங்த் ஆஃப் த thigh bone 50யாக இருக்கும் பொழுது அந்த பர்சனோட ஹைட் எவ்வளோவா இருக்கும்? 177.6. அதை நம்ம எடுத்து எழுதிக்கணும். அடுத்தது தேர்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஹைட்டு கொடுத்துட்றாங்க, அதாவது h கொடுத்துட்றாங்க, h of b கொடுத்துட்றாங்க. h of b is equal to 147.96. 147.96 இதை கொடுத்துட்டாங்க. இதை கொடுத்துட்டு b கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அந்த ஈக்குவேஷனில் கொண்டு போய் பிரதியிடுங்க. அப்படி பிரதியிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். அது நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். இப்போ h of b கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு தெரியும் ஈக்குவேஷன் என்னது? h of b is equal to 2.47 into b ப்ளஸ் 54.10. இப்போ அந்த h of b இருக்கிற இடத்துல நம்ம என்ன போடுறோம்? இந்த 147.96 போடுறோம். அப்படி போட்டோம்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. இப்போ நமக்கு இந்த b தான் வேணும், இந்த b இருக்கிற ஏரியா தான் வேணும். அதை இந்த பக்கமே வச்சுக்கிறோம். மீதி இருக்கிறத எல்லாத்தையும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ 54.10 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோம்னா மைனஸில் வரும். ஸோ 147.96 மைனஸ் 54.10, தட் இஸ் 93.86. இப்போ நமக்கு இந்த b மட்டும்தான் வேணும். ஸோ இந்த நம்பரையும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம்னா இந்த ரெண்டு கூட இது மல்டிப்ளையில் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வரும்போது டிவைட் ஆகும். டிவைட் ஆச்சு அப்படின்னா b is equal to 93.86 by 2.47. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு பாயிண்டில் இருக்கும்போது நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் எத்தனை டிஜிட் இருக்குதுன்னு பார்க்குறோம், 2 டிஜிட். அதே மாதிரி இங்கேயும் என்ன இருக்குது, 2 டிஜிட். நம்ம கீழே பார்த்தாலே போதும். இங்கே 2 டிஜிட் இருந்ததுன்னா இந்த 2 டிஜிட்டுக்கு 0 வரா மாதிரி, அப்போ 1 டிஜிட்டாக இருந்தால் 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 2 டிஜிட்டாக இருந்தால் 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 3 டிஜிட்டாக இருந்தால் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். எங்கே அப்படின்னா மேலேயும் பண்ணணும் கீழேயும் பண்ணணும், அப்போ தான் அது சேம். இப்போ இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னா 100/100 is equal to 1. ஒரு நம்பரை 1ஆல் பெருக்கும் பொழுது நமக்கு எந்த வித மாற்றமும் அடையாது. ஓகேவா? அப்போ அந்த எந்த சேஞ்சஸும் இருக்காது அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை பண்ணுறோம். அப்போ நமக்கு பெருக்கணும்னா இந்த பாயிண்ட் வந்து 2 ஸ்தானம் தள்ளி போகும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 9386 divided by 247. இப்போ இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 38 கிடைக்கும். அப்போ லெங்த் ஆஃப் த thigh bone is 38. ஹைட் வந்து என்னவா இருக்கும் பொழுது 147.96 இருக்கும் பொழுது அவங்களுடைய அந்த தொடை எலும்பினுடைய நீளம் என்னவா இருக்கும்? 38 சென்டிமீட்டராக இருக்கும். ஓகேவா? இது நல்லா புரியுதா? ஏன்னா இதுதான் அதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கணக்கு பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம
சில டெஃபினேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு பார்த்துட்டு அடுத்ததை நம்ம கண்டினியூ பண்ணலாம். சரியா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, செக் வெதர் த ஃபாலோயிங் கர்வ்ஸ் ரீப்ரசன்ட் எ ஃபங்க்ஷன். கொடுத்துருக்கிறதுல வந்துட்டு ஒரு 6 டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த 6 டயக்ராமில் எந்த கர்வ் வந்து ஃபங்க்ஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் எ ஃபங்க்ஷன் செக் வெதர் இட் இஸ் 1-to-1. நல்லா கவனிச்சுக்கணும். ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு வெர்டிக்கல் லைன் டெஸ்ட், 1-to-1 கண்டுபிடிக்கிறதுக்கு ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். ஓகேவா? அந்த கர்வில் வந்து வெர்டிக்கல் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வெர்டிக்கலாக கோடு போடுங்க. போட்டிங்கன்னா எது ஒரே இடத்துல கட் பண்ணுச்சுன்னா அது வந்து ஃபங்க்ஷனாக இருக்கும். அந்த ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே சொல்லுங்கள். அந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் எவ்வளோவுக்கு புரிஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். அதனால் அந்த ஆக்டிவிட்டியை ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? ட்ரை பண்ணி பாருங்கன்னா அந்த புக்லேயே போடுங்க. நீங்கள் தனியாக போடணுன்றது கிடையாது. அந்த புக்லேயே போட்டு பென்சிலால் யூஸ் ஒன்லி பென்சில், அப்புறமா அழிச்சிக்கலாம். சரியா? புக்லேயே போட்டு எனக்கு அனுப்பிச்சி விடுங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது ஸ்பெஷல் கேசஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸ்பெஷல் கேசஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இதில் நிறைய இருக்குது. உங்களுக்கு 3 தான் கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். உங்களுக்கு 3 தான் கொடுத்துருக்காங்க. சரியா? there are some special cases of functions which will be very useful. We discuss some of the below. நிறைய இருக்குது. அதில் வந்து நமக்கு ஒரு 3 கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், கான்ஸ்டன்ட் நிலையானது, மாறிலி சார்பு அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து என்னன்னு சொல்லுவோம்? மாறிலி சார்பு அப்படின்னு சொல்லுவோம். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனை வந்து சமணி சார்பு அப்படின்னு சொல்லுவோம். ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷனை வந்துட்டு என்னது? மெய்யன் மதிப்பு சார்பு அப்படின்னு சொல்லுவோம். மெய் மதிப்பு சார்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அதுலேயே இருக்குது. கான்ஸ்டன்ட்னா நிலையானது. அப்போ ஒரு சார்பில் இருக்கக்கூடிய மதிப்பு, அதாவது ஏன்ற செட்டிலேருந்து பிங்கிற செட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்ற செட்டிலேருந்து பின்ற செட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். அப்படி டிஃபைன் பண்ணும் பொழுது ஏவில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் ஏவில் எத்தனை உறுப்பு இருந்தாலும் அந்த உறுப்புகள் எல்லாமே பியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு உறுப்புக்கு மேப் ஆச்சு அப்படின்னா அது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். நல்லா இங்கே கவனிங்க. ஏவில் உள்ள அனைத்து உறுப்புகளும் பியில் உள்ள ஏதேனும் ஒரு உறுப்புடன் மட்டும் மேப் ஆச்சு அப்படின்னா, தொடர்பில் இருந்துச்சு, ரிலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? அது வந்து என்ன ஃபங்க்ஷன்? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். உங்களுக்கு டெஃபினேஷன், பை த டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வரி எலிமெண்ட் ஆஃப் ஏ ஆர் images of every element of A is same in B. ஓகேவா? இப்போ இங்கே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கீழே கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுக்கு டெஃபினேஷன் பாருங்கள். A function f such that a to b is called constant function if the range of f contains only one element. அதனுடைய ரேஞ்ச், இந்த ஃபங்க்ஷனுடைய ரேஞ்சில் என்னது? ஒரே ஒரு எலமெண்ட்டு தான் இருக்கணும். அதை தான் சொல்கிறோம். ஏவில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் பியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு உறுப்பை மட்டும் மேப் பண்ணுச்சுன்னா நமக்கு ரேஞ்ச் என்ன தான் கிடைக்கும்? அந்த ஒரு உறுப்பு மட்டும்தான் கிடைக்கும். அப்போ f of x is equal to c for all x in a for some fixed c in b. இந்த சிங்கிறது வந்து பியில் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா புரியும். இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தை பாருங்களேன். இந்த படத்தில் என்ன இருக்குது? ஏன்ற செட்டு இருக்குது, பின்ற செட்டு இருக்குது. இப்போ ஏவில் எத்தனை உறுப்புகள் இருக்குது? 4 உறுப்புகள் இருக்குது. 1 2 3 4. இப்போ இந்த 4மே எது கூட மட்டும் மேப் ஆகிருக்கு? 3 கூட மட்டும் மேப் ஆகிருக்கு. இப்போ ரேஞ்ச் அப்படின்னு சொன்னோம்னா என்ன? இது இந்த 3 மட்டும்தான். ஏன்னா ரேஞ்சுன்னா இந்த செட்டில்
எந்தெந்த உறுப்புகள் கூட மேப் ஆகிருக்கோ அந்த உறுப்புகள் எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். அப்போ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ சிங்கிள் பாயிண்ட். அப்போ பை த டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்க, ஒரு மேப்பிங்கில் ரேஞ்சு வந்து சிங்கிள் எலமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரே ஒரு எலமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மேப்பிங்கை நாம் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மேப்பிங் வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ அடுத்தது வந்துட்டு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு எலமெண்ட்டு அதே எலமெண்ட்டுக்கு மேப் ஆகணும். ஒரு எலமெண்ட்டு அதே எலமெண்ட்டுக்கு மேப் ஆகணும். இப்போ 1ங்கிற நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா அது எதுக்கு மேப் ஆகணும்னா 1க்கு மேப் ஆகணும். 1 இஸ் ரிலேட்டட் டு 1 அண்ட் 2 இஸ் ரிலேட்டட் டு 2, 3 இஸ் ரிலேட்டட் டு 3. இந்த மாதிரி சேம் இமேஜஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அதை வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணியிருப்போம் அப்படின்னா, அந்த செட்டிலேருந்து அந்த செட்டுக்கே ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம இதில் A to Bன்னு சொல்லியிருப்போம், இதில் வந்து என்னது A to Aன்னே சொல்லியிருப்போம். டெஃபினேஷனை பாருங்கள். let A be a non-empty set, then the function f is defined by f such that A tends to A. சேம் செட்டுக்கே அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா f of x is equal to x for all x in Aன்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு நாம் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றும் கிடையாது, f of x is equal to xன்னா என்ன அர்த்தம், இங்கே 1ன்னு போட்டிங்கன்னா இங்கேயும் 1 தான் கிடைக்கும், இங்கே 2ன்னு போட்டிங்கன்னா இங்கேயும் 2 தான் கிடைக்கும். இதுக்கு என்ன அர்த்தம், f of 1ன்னா என்ன அர்த்தம், 1 இருக்கிற இடத்துல, அதாவது இந்த x இருக்கிற இடத்துல 1ன்னு இருக்குது, அப்போ இங்கேயும் இந்த பக்கத்துலேயும் x இருக்கிற இடத்துல 1 போடணும், அப்போ 1. அப்போ f of 2 is equal to 2. அப்போ சேம் எலமெண்ட்டுக்கே மேப் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக 1-to-1 ஃபங்க்ஷனாக இருக்கும். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் வந்து 1-to-1 ஃபங்க்ஷனாக இருக்கும். ஆன்-டூவாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஆன்-டூவாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இதில் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்க அப்படின்னா, ஏன்ற செட்லேருந்து ஏன்ற செட்டுக்கே மேப் ஆகுது. ஸோ சேம் எலமெண்ட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு உறுப்பு கூட மட்டும்தான் தொடர்பில் இருக்கும். ஸோ இப்போ ஏவில் எத்தனை உறுப்பு இருக்கோ அத்தனை உறுப்பு அந்தாண்ட இருக்கக்கூடிய இமேஜஸ் ஏவிலையும் இருக்கும். அப்போ ஒரு உறுப்பு கூட தொடர்பு வச்சுருந்துச்சுன்னா கண்டிப்பாக அனைத்து உறுப்புகளுடையும் தொடர்பு இருக்கும். அப்போ ஒவ்வொரு உறுப்புக்கும் இமேஜும் இருக்கும், ப்ரீ இமேஜும் இருக்கும். ஸோ அது 1-to-1 ஆன்-டூ ஃபங்க்ஷனாக இருக்கும். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்பொழுதுமே எப்படி இருக்கும், 1-to-1ஆகவும் இருக்கும், ஆன்-டூவாகவும் இருக்கும். சரியா? அடுத்தது ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். அடுத்தது வந்து என்னது, ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸ். ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன்னா ஒன்றும் கிடையாது. A function f such that A tends to B is called a real valued function if the range of f is a subset of the set of all real numbers R. நம்ம ரேஞ்சு கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அந்த ரேஞ்சு வந்துட்டு எதுக்கு சப்செட்டாக இருக்கணுமா, ரியல் நம்பர் செட் ஆருக்கு சப்செட்டாக இருக்கணும். அதாவது f of A is contained in R. f of Aங்கிறது வந்து ரியல் நம்பர் செட்டு ஆரில் வந்து அது வந்து என்னவாக இருக்கணும், சப்செட்டாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? இது வரைக்கும் புரியுதா? அனைத்து மாணவர்களும் சரியான முறையில் இந்த வீடியோவை பார்த்து ப்ரிப்பேர் ஆகுங்க. புரியலன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நமக்கு சம்ஸுங்கிறதால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகி போய்கிட்டே இருந்துருச்சு. சரியா? தேவையான விளக்கம் கொடுக்கணும், அதுக்காக தான் இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும். பார்த்துருங்க. எது புரியலையோ என்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸை நல்லா கற்றுக்கணும். சரியா? பயிற்சி ரொம்ப முக்கியம். அதனால் சிறந்த முறையில் பயிற்சி எடுங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.